இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. துர்கா வருவாளா இல்ல மாட்டாளா? ஒரு டென்ஷனா இருக்கே. நவீன், துர்கா, நீ வருவியோ மாட்டியோன்னு ரொம்ப பதட்டமாவே இருந்தேன். நல்ல வேளை நீ வந்துட்ட. எங்க அம்மா திடீர்னு இப்படி ஒரு முடிவெடுப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. என் சம்மதத்தை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நான் இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லியும் அவங்க எதையும் காதுல போட்டுக்கவே இல்ல. ரேவதி அக்காவுக்கு எப்படி அவங்களே முடிவெடுத்தாங்களோ அதே மாதிரி இப்பவும் அவங்களே முடிவெடுத்தாங்க. என் சம்மதத்தை பத்தி எல்லாம் அவங்க பெருசா நினைக்கவே இல்ல. மத்த விஷயத்துல அவங்க கேக்கலன்னா பரவாயில்ல, கல்யாணம்ங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அது ஜஸ்ட் லைக் தட் தடாலடியா முடிவெடுத்துட்டாங்க. யாரோ திருச்சியில இருந்து ஒரு குடும்பம் வந்து பொண்ணு கேட்டா உடனே சரின்னு சொல்லிடுறதா? கல்யாணம் பண்ணிக்க போற என்னோட சம்மதம் முக்கியம் இல்லையா? காலம் முழுக்க வாழ போறது நான். எனக்கு மாப்பிள்ளைய பிடிக்க வேண்டாமா? ரேவதி அக்கா கல்யாணத்துல பண்ணின அதே தப்ப எனக்கும் பண்ண பாக்குறாங்க. அக்கா சும்மா இருந்த மாதிரி நானும் சும்மா இருந்தா பாதிப்பு எனக்கு தானே. அதான் என் வாழ்க்கையை நானே டிசைட் பண்ணி முடிவெடுத்து இங்க வந்துட்டேன். அப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்க ஓகே தானே? சம்மதம் இல்லாமையா இவ்ளோ தூரம் வந்த? ஆரம்பத்துல உன்னை பிடிக்கிறதா வெறுத்த. அதனாலதான் நீ லவ் லெட்டர் கொடுத்தப்போ அம்மா கிட்ட மாட்டி விட பார்த்த. ஆனா நீ உன் லவ்ல விடாப்படியா இருந்த. எனக்காக உன்னோட பணக்கார வாழ்க்கையை விட்டு இங்க வந்து டிரைவரா வேலை பார்த்தது அதான் என்னோட மனசு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிச்சு. அப்புறம் உண்மை தெரிஞ்சு உங்க அப்பா அம்மா வந்தப்ப எங்க அம்மா உன்னை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே அனுப்பின பிறகும் நீ ஊருக்கு போகாம எனக்காக இங்க இருந்து கஷ்டப்படுறது என் மனசை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. என்ன இவ்ளோ தூரம் லவ் பண்றவனை விட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க என் மனசாச்சு இடம் கொடுக்கல. என்ன விரும்புறவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு முடிவெடுத்து இங்க வந்துட்டேன். ஐ லவ் யூ நவீன். துர்கா, இப்ப நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நீ எப்படியோ என்ன ஒரு நாள் ஏத்துப்பன்னு நான் ரொம்ப நம்பிக்கையோட இருந்தேன். அது இவ்வளவு சீக்கிரம் நடந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ லவ் யூ துர்கா. நானும் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் நவீன். துர்கா, இப்போ நம்ம ஒரு முடிவு எடுத்து ஆகணும். உனக்கு ஓகேனா இப்பவே உன்னை கல்யாணம் பண்ணிக்க நான் ரெடி. நீ என்ன சொல்ற? நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். சரி வா, நான் ஐயர்கிட்ட ஏற்கனவே பேசியிருக்கேன். கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சிடலாம் வா. அம்மாவை நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. அவங்களுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். உங்களையும் சும்மா விட மாட்டாங்க. அதெல்லாம் எதுவும் நடக்காது. நீ தைரியமா இரு. எது நடந்தாலும் தைரியமா நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஓகேவா? பெத்தவங்க சம்மதத்தோட தாண்டா கல்யாணம் பண்ணோம். அதை விட்டு இப்படி முட்டாள்தனமான முடிவு எடுத்திருக்கீங்க. இது எவ்வளவு பெரிய பிரச்சனைல போய் முடியும் தெரியுமா? டே சாரிடா கார்த்தி. கார்த்தி,
இந்த பிரச்சனையில இருந்து நீதாண்டா எங்களை காப்பாத்தணும். எங்களுக்கு வேற வழி தெரியலடா. அதனாலதான் இப்படி பண்ணிட்டோம். ஆமா, நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். அம்மா நீங்க சொன்னாதான் கேட்பாங்க. எங்க கல்யாணத்தை எப்படியாவது ஒத்துக்க வைங்க. ஆ, நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்பீங்க. உங்களுக்காக நான் போய் பேசணும். உங்க அம்மா கிட்டலாம் இதை பத்தி நான் போய் பேச முடியாது. இப்போ என்ன பண்றது கார்த்தி? உங்க கல்யாணம் கொஞ்ச நாளைக்கு அவங்களுக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது. முதல்ல 2 பேரும் அந்த மாலையை கழட்டுங்க. யாராவது பார்த்துட்டு போய் சொல்ற போறாங்க. நீ உன் தாலியை கொஞ்ச நாளைக்கு மறைச்சு வை. ம். டேய், நீங்க ஏறு, வீட்டுக்கு வராத. ம், சரிடா. நான் சொல்ற வரைக்கும் நீங்க 2 பேரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும், புரியுதா? ஆ, சரி. நீ போய் கார்ல உட்காரு போ. ம். ஏன்டா? எனக்கு வேற வழி தெரியலடா கார்த்தி. சாரிடா. அம்மா, இப்பதான் உங்க பொண்ணு வந்துட்டாங்கல்ல, தட்டை மாத்திக்கலாமே. தாராளமா மாத்திக்கலாம். வாங்க. தட்டு எடுத்துக்கமா. ம், இந்தாங்க. குடுக்கா. வாங்கிக்கமா. புடி. உட்காருமா. கடவுள் அருளால தட்டை நல்லபடியா மாத்தியாச்சு. ஒரு நல்ல நாளா பார்த்து நிச்சயதார்த்தத்தையும் கிராண்டா பண்ணிடுவோம். சரிங்க, சிறப்பா செஞ்சிடலாம். துர்கா, நீ என்ன சின்ன குழந்தையா? முத நாள் ஸ்கூலுக்கு போறவ மாதிரி ஏன் இப்படி முகத்தை தூக்கி வச்சிருக்க? எல்லாரும் சந்தேகமா கேக்குறாங்கல்ல. இனிமேலும் நீ இப்படி இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. தட்டை மாத்தியாச்சு. இனிமேலும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. நீ மனச மாத்திக்கிட்டு கல்யாணத்துக்கு ரெடி ஆகு. அதான் உனக்கு நல்லது.